வணக்கம், வெல்கம் டு கிரிதரன் vlogs. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து லண்டன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே முழுக்க இருக்கிறது ஃபுல்லாகவே இந்தியர்கள், அதுவும் அதிக அளவில் பஞ்சாபி மக்கள் இருக்கிறாங்க. சவுத்தோடில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் இருந்து என்ன ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சையாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு லிட்டில் இந்தியா டூர் இன் லண்டன். லெட்ஸ் கோ மக்களே. கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல. முதல் முறை இந்த சவுத்தோலுக்கு வந்திருக்கிறேன். வந்த உடனே எனக்கு ஏதோ இந்தியாவில் பஞ்சாபில் வந்து இறங்கிட்டேனா இல்லாட்டி சவுத்தோல் அப்படின்ற லண்டனில் இருக்கிற இடத்துக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லி தெரியலை. முழுக்க இந்தியர்கள், அதுவும் எல்லா கடைகளையும் பார்த்தா நம்மட ஊரில், அதுவும் இந்தியாவில் ரோட்டில் போட்டிருக்கிற மாதிரியே எல்லாம் போட்டிருக்கிறாங்க. லண்டனை பொறுத்த வரைக்கும் யூகேல இந்த மாதிரி ரோட்டில் கடைகள் போட்டு நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. அந்த பக்கம் எந்த கடைகளுமே ரோட்டில் இல்லை. இந்த பக்கம் வந்து முழு கடைகளுமே எல்லாமே ரோட்டில் தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. சவுத்தோலை பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரோட்லேயே எல்லா கடைகளும் இருக்குது. நாங்கள் இந்தியாவுக்கு போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரோட்லேயே கடைகள் இருக்குது. பாருங்கள், 5 பவுண்ட்ஸ் 10 பவுண்ட்ஸுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே வச்சுருக்குறாங்க. சல்வார், அதே மாதிரி ஃப்ராக், சட்டைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே 5 ரூபா 10 ரூபாய்க்கு சீப்பாக, இதை விட சீப்பாக எங்கேயுமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியலை. யூகேல அவ்வளவு சீப்பாக. இதுக்குள்ளே ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபோன் கேஸுகள், பர்ஸுகள், பேக், லெகங்கா எல்லாமே இருக்குது. இதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோயில் மாலை செட் கடை உண்டு. இதுவும் வந்து அப்படியே கோவில் ஷாப் உண்டு. இங்கேயால் அப்படியே அந்த நாங்கள் குர்தாவுக்கு போடுற மாதிரியான ஷூக்கள் எல்லாம் இருக்குது. அந்த ஷாப் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் டிசைன் திங்ஸாக தான் இருக்குது. இந்த கடைக்குள்ளே வந்து அப்படியே ஃபுல்லாக எங்களோட வெட்டிங்குக்கு இதுக்கு போடுற மாதிரியான நகைகள் தான் எல்லாமே இருக்குது. பாருங்கள், 30 பவுன் 35 பவுண்ட்ஸ் 40 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல கவரின் நகைகள், அதே மாதிரி தோடுகள், நெக்லஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான எல்லா இதுவுமே இருக்குது. எல்லாமே 35-40 பவுண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ வெட்டிங்குக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இனி ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவிலேருந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு தேவையில்லை. எல்லாமே இந்த சவுத்தோடில் இருக்கிற இந்த கடைகளில் இருக்குது. பாருங்கள், ரிங் இருக்குது, அதே மாதிரி தோடு, மூக்குத்தி, எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாமல் இருக்குது. அவ்வளவு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. எல்லாம் 20 ரூபா 10 ரூபா அந்த விலைகள் தான் இருக்குது. பாருங்கள், ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலர் லெஹங்கா சல்வாருக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. கோல்டு கலரில் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து 10 ரூபா. அங்கே பாருங்கள், இது வந்து 10 ரூபா, இதுவும் 10 பவுண்ட்ஸ் 10 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னால் பவுண்ட்ஸில் எல்லாருமே பாருங்கள். நான் பழக்க தோசத்தில் பவுண்ட்ஸ் ரூபான்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து 5 பவுண்ட்ஸ், இதெல்லாம் 10 பவுண்ட்ஸ். ஸோ ரொம்ப சீப்பாக, இதை விட சீப்பான விலைக்கு இங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ சீப்பான விலைக்கு இப்படி பெரிய பேக்ஸ், இந்த பெரிய ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் 15 பவுண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்படி சவுத்தோடில் லண்டனில் இந்த மாதிரி கடைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடினாலும் கிடைக்காது. ஆனால் சவுத்தோடில் எல்லா இடத்துலையும் இந்த கடைகள் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். இங்காலேயும் ஃபுல்லாக 5 பவுண்ட்ஸுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே இதுவும் நெக்லஸுகள்லாம் இருக்குது. எக்கச்சக்கமான நிறைய கடைகள் இருக்குது. ஒரு கடை 2 கடை இல்லை. எந்த கடைக்குள்ள போகிறது எந்த கடைக்குள்ள வாரன்னு தெரியலை. இதுவும் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் நினைக்கிறேன். மார்க்கெட்டுக்குள்ளே தான் அந்த கடை இருக்குது. எல்லாம் 6 பவுண்ட்ஸ் 7 பவுண்ட்ஸுக்கு. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி செருப்பு கடை. ஸோ செருப்புகள் இருக்குது. இதுகளை பார்க்கலாம். இங்கால வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு கோவில் கடை. கோவில் படங்கள் இதுகள் எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து சின்ன குட்டி ஃபேன்சி ஸ்டோர். இந்த ஃபேன்சி ஸ்டோர்லேயும் வந்து ஃபுல்லாக அப்படியே you're right. I'm fine. Yeah, say hi. Hi buddy, how are you all? All good. Doing a great job. Thank you. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு உடுப்பு கடை. இதுக்குள்ளே வந்தோடனே எனக்கு எப்படி ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸ்ரீலங்காவில் பெட்டா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் பெட்டாவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மார்க்கெட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் கடைகள் இருக்கும். அதே மாதிரி அதே செட்டப்பில் எக்கச்சக்கமான நிறைய கடைகள் இருக்குது. எல்லாமே ஃபேன்சி கடைகள். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தான் தோணுது.
ஸோ பெட்டான்ற ஃபீலிங் எனக்கு வருது. பெட்டா மார்க்கெட் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் எனக்கு கிடச்சிருக்கு. மாம்பழம் விற்கிறாங்க பாருங்கள். இந்த மாம்பழம் ஃபுல்லாகவே வந்து 6 ரூபா, 6 pounds, 11 pounds, 15 pounds அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்ல மாம்பழம். சிலது அழுகி போனதையும் வச்சு விற்கிறாங்க. ஓகே, அப்படியே இதில் நம் நாட்டு கடைகளும் இருக்குது. சமோசா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஏராளமான மக்கள். பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த சவுத்தோல் ஏரியாவில் வந்து யாராவது வெள்ளை மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்றத உங்களால் காணக்கூடியதாக இருந்தால் காட்டுங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு போனால் எப்படி வெள்ளைக்காரங்களை பார்ப்போமோ அதே மாதிரி இந்த சவுத்தோலுக்கு வந்தால் வெள்ளைக்காரங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வெள்ளைக்காரர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைவாக இருக்குது. அந்தளவுக்கு இந்தியர்கள், அதுவும் இந்த பஞ்சாபி இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க, பஞ்சாப் மக்கள். இந்த கடையிலும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே ரோட்டில் இந்த கடைகள் இருக்குது. இதில் வந்து இவர் பானிபூரி, கரும்பு ஜூஸ் வந்து விற்கிறாங்க. பானிபூரி வந்து 4 ரூபா. ஸோ 4 ரூபாய்க்கு பானிபூரி, சமோசா இது எல்லாமே இங்கே கிடைக்குது. அது இல்லாமல் கரும்பு ஜூஸ் இருக்குது பாருங்கள். கரும்பை வந்து அப்படியே சும்மா இதில் நட்டு வச்சுருக்காரு. இளநீ இருக்குது, கரும்பு ஜூஸ், பொமிக்ரனேட், மாதுளம்பழம் ஜூஸ்லேருந்து அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கடையும் இந்த சவுத்தோலில் இந்த ஏரியாவில் இருக்குது. ஒரு தாத்தா வந்து ட்ரம் அடிச்சிட்ருக்காரு. இவரும் ஒரு சவுத்தோலோட அடையாளம் அப்படின்னு சொல்லிடலாம். அடிக்கிறாங்க பாருங்கள். நம்மளை வீடியோவில் பார்த்தோன்னா கூட அடிக்கிறார். இங்கால பானிபூரி இருக்குது. இதுவும் வந்து ஸ்வீட் கோன், அதே மாதிரி பானிபூரி அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு இந்தியன் கடை. இங்கே வந்தோன்னே எனக்கு ஏதோ இந்தியாவுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தோன்னே கூட அடிக்கிறாரு. தேங்க்யூ. முழுக்க இந்த சவுத்தோல் நம்மளோட மக்கள் மயத்தோடு தான் வருது. இதில் பாருங்க, இந்த கடையிலையும் அப்படியே வெளியில் ஃபுல்லாக சேல் செய்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட். உள்ளுக்குள்ளே போனால் அப்படியே மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அதுகளை உள்ளுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இந்த யாசகம் கேட்குறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க அதிகமாக தான் இருக்கிறாங்க. இது ஏதோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி, லண்டனுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீலிங் இல்லை. எனக்கு ஏதோ இந்தியாவுக்கு போன மாதிரியான முழுமையான ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய உடுப்பு கடை, நகைக்கடை, அதுவும் ரோட்லேயே கொண்டு எல்லாத்தையும் போட்டாங்க. நான் நினச்சேன் ஒரு கடை 2 கடை தான் ரோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. கிடையாது, எல்லா கடையுமே வந்து முழுக்க ரோட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு சாட் கோர்னர் அப்படின்னு சொல்லி பானிபூரி கடை. இங்கே வந்து இதுவும் வந்து 4 pound 50க்கு எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஸ்வீட் கோன், பானிபூரி இது ரெண்டும் தான் அதிக அளவில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த கல்யாண வீடு, சாமத்திய வீடு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இலங்கையில், இந்தியாவில் இருந்து பார்சல் போட்டு தான் உடுப்பெல்லாம் வாங்கணுமன்ற தேவையே கிடையாது. ரொம்ப குறைஞ்ச மலிவான விலையில் இங்கே வந்து நீங்கள் வாங்கிடலாம். பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியாது, புதுசாக லண்டனுக்கு வந்தவங்களுக்கு எங்கே நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி சல்வார், சாரி இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து இந்த இடம் வந்து பர்ஃபெக்டான ஒரு இடம். நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட இந்தியர்களினுடைய கடை தான். அதுவும் முழுக்க இது இந்தியாவா பஞ்சாபான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. தமிழ் மக்களை நான் அதிகமாக இந்த ஏரியாவில் காணலை. இந்த இடத்துக்கு வந்தோன்னே எனக்கு தோணுனது, வடக்கா என்னென்ன லோலாய்த்தனம் பண்ணுறப்பார் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனாலும் இல்லை, இந்த ஜிலேபி வந்து ரோட்டு கடையில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஜிலேபி, பச்சி, சமோசா எல்லாமே இருக்குது. க்ளீனாக தான் இருக்குது இந்த இடத்துல.
ஸோ யாராவது சவுத் ஹோலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ரோட்டு கடைகளில் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டை ட்ரை பண்ணலாம். சிம்ரன் ஃபேஷன், ஓகே. இங்கே பாருங்கள், இவருடைய சிம்ரன் ஃபேஷன் ரைட்? யா, சிம்ரன் ஃபேஷன்ன்ற இவருடைய கடையில் எக்கச்சக்கமான லெஹங்கா ஃபுல்லாகவே பாருங்கள். மேலே சாரீ இருக்குது, கீழே லெஹங்கா அப்படியே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கடையின் வீடியோவை என்னுடைய சேனலில் போடுறேன்ட்டு சொல்லியிருக்கிறேன். பாய்ஸுக்கும் வந்து குர்த்திஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து இந்த கேலிஃபேக்ஸ் பேங்குக்கு முன்னாடி தான் இந்த கடை இருக்குது. சூப்பராக இருக்குது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. சவுத் ஹோல் என்ற இடம் நான் யூகேக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு போனப்போ எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏனெண்டா யூகேயை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் ஷோரூம்களில் தான் வந்து கடைகள் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு குவாலிட்டி ஃபுட் அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் சவுத் ஹோலில் இருக்குது. அதுக்கு வெளியாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரோட் சைட் மார்க்கெட், அந்த கடையோடு சேர்ந்த மாதிரியே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக மேங்கோ. இது வந்து ஃபுல்லாக ஒரு பாகிஸ்தானி மேங்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாக்ஸாக விற்கிறாங்க. 10 பவுண்ட் 20 பவுனுக்கு இருக்குது. அதே மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு பெரிய பேக்கில் ஹோல்சேலாக வாங்கக்கூடிய மாதிரி கடைகள் ரோட்டு கடைகளாகவே இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இவர் ஸ்வீட் கோர்ன் வைத்துட்ருக்காரு. நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி இந்த பக்கமாக இருக்குது. இப்படி இந்த சவுத் ஹோல்ன்றது முழுக்க நம்ம இந்தியாவுக்கு போனால் இந்தியாவில் என்ன மாதிரி கடைகள் இருக்குமோ அதே மாதிரி இந்திய மக்கள் இங்கே லண்டனில் தங்களுடைய கடைகளை நடத்திட்டு இருக்காங்க. பாருங்கள், லண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கடைகளுக்கு வெளியில் எங்கேயுமே நான் லண்டனில் மற்ற இடங்களில் சாமான்கள் விற்று நான் பார்த்ததில்லை. இதுக்கு முன்னுக்கு என்னுடைய சேனலில் ஈஸ்ட் ஹாம் வீடியோ போட்டிருக்கேன். அங்கேயும் இதே மாதிரியான கடைகள் இருக்குது. ஆனால் பெருவாரியான பஞ்சாப் மக்கள் வாழ்கின்ற முழுக்க ஒரு பஞ்சாபாகவே சவுத் ஹோலை மாற்றி வைத்திருக்கிற மாதிரியான ஒரு இடம்தான் இந்த சவுத் ஹோல். எனவே பாருங்கள், எல்லா விதமான கேரம்போர்ட் இருக்குது, வீட்டு இந்த துடப்பக்கட்டை இருக்குது. இப்படி எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் சவுத் ஹோல். அதையும் தாண்டி இந்த ஏரியாவினுடைய க்ளீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்படித்தான் இருக்குது. லண்டனில் மற்ற இடங்கள் சிட்டிகள் இருக்கிற க்ளீனுக்கும் இந்த சவுத் ஹோலோட க்ளீனுக்கும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இங்கே பாருங்கள், இது ஒரு கடை. இந்த கடைக்கு வெளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த துணி, உடுப்பு தைக்கிறதுக்கான துணியாக இருக்கட்டும், கேர்டன் தைக்கிறதுக்கான துணிகளாக இருக்கட்டும் எல்லாமே போட்டு விற்கிறாங்க. இது வந்து ஒரு மீட்டர் வந்து 3 பவுண்ட்ஸுக்கு விற்கிறாங்க. ஸோ யாராவது தையல் தைக்கிறவங்க பிரியர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துணி வாங்குறதுக்கெல்லாம் சரியான கஷ்டப்படணும். இங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்ச விலையிலேயே துணிகள் எல்லாரையும் வாங்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் என்னுடைய சவுத் ஹோல் வாக்கிங் டூர். மக்களே, இந்த சவுத் ஹோல் ஏரியா எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. அது இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் சவுத் ஹோல் பற்றிய விவரங்களையும் வீடியோவுக்கு கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.